நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். அது டிஸ்கஸும் பண்ணக்கூடாதுன்னு பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ரொம்ப வருஷமாக ஒருத்தரை தெரியும் அப்படின்னா அவங்ககிட்ட இந்த நான் சொல்கிற 6 சைன் பற்றி தேவை கிடையாது. இப்போதான் ஒரு புது ஆஃபீஸில் சேர்றீங்க, இப்போதான் ஃப்ரெஷராக ஒரு ஆஃபீஸில் சேர்றீங்கன்னா அங்கே வந்து எதை டிஸ்கஸ் பண்ணணும், எதை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் எதை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு பற்றி தான் இந்த வீடியோ. அதை பற்றி 6 மெத்தட் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அதை நீங்கள் இன்ன வரைக்கும் அதை கடைப்பிடிக்கலாம். இது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, இது நம்மளை தற்காத்து கொள்றது. ஒரு புது என்விரான்மெண்ட், புது ஆஃபீஸில் நம்மளை பற்றி என்னன்னே தெரியாதவங்ககிட்ட நம்ம உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது சில நேரம் நம்ம வேலைக்கே பிரச்சனை ஆகும். சில நேரம் நம்ம கேரக்டரை வந்து டிசைன் பண்ணிடுவாங்க. நம்மளோட ஸ்பேஸே ஒழுங்கா இருக்காது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்டே நம்மளுக்கு வந்து பிரச்சனைக்குரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். அதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் இது. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இந்த அவாய்ட் பண்ணுறதில் டிஸ்கஸிங் ரிலிஜியன் அண்ட் பாலிடிக்ஸ். மோஸ்ட்லி நம்ம வந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம். லெசர் பீரியட் இருக்கும், ஃப்ரீ பீரியட் மாதிரி நம்ம இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம காஃபி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நம்ம வெளியிலையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ உட்காந்து அந்த கேன்டீன்லேயோ எங்கே நம்ம பேசும்போது ரொம்ப சீரியஸாக நம்மகிட்ட போகும். நம்ம ரிலிஜன், நம்மளுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ரொம்ப காரசாரமாக போயிட்டு இருக்கும். அப்போ இது உங்கள் ரிலிஜன்ஸோ இல்லை உங்கள் பாலிடிக்ஸ் பற்றியோ, இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் தலைவரை பற்றியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அந்த அபிப்பிராயத்தை நீங்கள் பேசும்போது ஒன்று அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு எய்த்தாப்பில் உங்கள் பாஸ் கூட பேசலாம், இல்லை உங்கள் சீனியர் லெவலில் இருக்கவங்க யாராவது பேசலாம். அப்போ நீங்கள் அது டிஸ்கஷனோ அது எதுக்கோ நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அது வந்து எதிர்மறையாகவும் உங்கள் மேலே இருக்கிற பர்சனல் வஞ்சன் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன். அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்று ஸ்மைல் பண்ணிடணும், இல்லை நான் இந்த வரேன்னு சொல்லிட்டு ஏதாவது அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போகணும். ஏன்னா கத்தியில நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரிலிஜன் பற்றி பேசுறது, அந்த பாலிடிக்ஸ் பற்றி பேசுறது. அப்போ அந்த இடத்துல இதை அவாய்ட் பண்ணுங்க. பெஸ்ட்டு. உங்களுக்கும் பிரச்சனை வராது, அவங்களுக்கும் பிரச்சனை வராது. உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கா, அவங்க ரொம்ப க்ளோஸ்னா தனிப்பட்ட முறையில் நம்ம ஏதாவது ஒன்று பேசலாம். குரூப் டிஸ்கஷன் மாதிரி ஒரு 5-6 பேர் பப்ளிக் எல்லா இடத்துலையும் பேசும்போது இது வந்து க்ளவுட்ல பிரச்சனை ஆகி அந்த க்ரௌடு வந்து நம்மக்கிட்ட ப்ராப்ளம் ஆகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு பெட்டர் இதெல்லாம் வந்து யோசிச்சு பேச வேண்டிய ஒரு விஷயங்கள். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க, புரியாதவங்ககிட்ட நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, உங்களோட ஃபேமிலியும் உங்க ஃபேமிலியோட ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. உங்களை எப்படி ஏமாத்தலாம், இல்லை உங்ககிட்ட தந்திரமா பணத்தை வாங்கலாம், உங்ககிட்ட பூந்து உங்க ஃபேமிலியில இருக்கிற ஒரு பர்சன் வந்து நல்ல லெவல்ல இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இருக்கலாம், நம்மளை மிஸ்யூஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கும். நம்மளை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பிரதர் நல்லா இருக்கிறான்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் அவர் வேலை பார்க்குற இடத்துல யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வேணான்னு சொல்லலை, நம்ம பண்ணலாம். ஆனால் அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, நம்ம நியூவா சேர்ந்துருக்கோம். நம்மளோட ஃபினான்ஸ் தெரிஞ்சுன்னா நம்ம கையில இவ்வளோ அக்கௌண்ட்ல இவ்வளோ பணம் இருக்கு, நம்மகிட்ட இவ்வளோ வச்சிருக்கோம், இவ்வளோ சொத்து இருக்கு, இவ்வளோ வீடு இருக்கு, இடம் இருக்கு, சொந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, கார் இருக்கு அப்படின்னு போது நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் காசு கொடுங்க, உங்ககிட்ட தானே இருக்கு, நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு பகடக்காய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இனிஷியலா நான் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கேன், அவ்வளவுதான். உங்க டோட்டல் ஃபேமிலி ஹிஸ்டரியோ உங்க ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸோ டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கே ரிவர்ஸ் ஆகும். பல பேர் பிரச்சனையே அங்கதான். ஃபினான்ஸ்ல பணத்தை கொடுத்து வாங்காம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு பெட்டர் பேசாம இருந்தாலே, அவாய்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு யூஸ் ஆகும். தேர்ட் வந்து உங்க லைஃப் ஃபியூச்சர் பிளானை சொல்லாதீங்க. ஃபியூச்சர் பிளான்னா உங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், இல்லை உங்களுக்கு லைஃப்ல அடுத்த லெவலுக்கு நீங்க ஒரு படிச்சு இன்னொரு கொஸ்டின்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்க அடுத்த பொசிஷனுக்கு போகலாம், இல்லை கவர்மெண்ட் ஜாப் டிஎன்பிஎஸ்சி எழுதலாம், இல்லை உங்களுக்கு நிறைய ஃபாரின் போறதுக்கு எதிர்க்கலாம். நீங்க யோசிக்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது அதுல எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம் டிஸ்கஷன் டீப்பா நீங்க சொல்லிடுவீங்க. சொல்லும் போது பார்த்துட்டு இருக்கிறவங்க அழகா அவங்க அந்த நேரத்தை யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க சொன்ன மெத்தடை எடுத்துட்டு போயிடுவாங்க, தப்பு இல்லை. ஆனா அது பண்ணும்போது நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணும்போது உங்களுக்கு அது கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி அவங்க பண்ணாங்கன்ற சந்தோஷமா இருக்கும், ஆனா மனசுக்குள்ள வேதனையா இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது நமக்கு என்ன ஒரு பிசினஸ், சின்ன ஒரு பிசினஸ், ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒரு பிரான்சைசி எடுக்கிறத பத்தி நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே உங்களை இன்வைட் பண்ணி ஒரு இடத்துல அவங்க ஆஃபீஸ்ல ஒரு இடத்து பக்கத்துல பண்ணும்போது உங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இது நிறைய இடத்துல நடக்கும். உங்க பிளான் வந்து சொல்லும் போது நடக்காதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். உங்க பிளான் உங்ககிட்ட தான் இருக்கும். சில பேர்ட்ட பிளான் சொன்னா தானே நம்ம அது வந்து ஐடியா கிடைக்கும். அது யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லணும். வரவங்க போறவங்க, ஆஃபீஸ் பாக்குறவங்க, கொலீக் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு கன்சல்டிங் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பிசினஸ் கன்சல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு யூஸா இருக்கும். பேசுறத பேசணும், பேசக்கூடாதத இந்த டிஸ்கஷன் ஃபியூச்சர் பிளானா சொல்லவே கூடாது. முக்கியமா 4வது, கம்பெனியை பத்தி கம்ப்ளைண்ட்டோ
இல்ல கம்பெனில இருக்க ஒரு கொலீக்க பத்தியோ நீங்க டிஸ்கஸ் பண்ணிடாதீங்க. அவாய்ட் பண்ணிடுங்க. சில நேரம் உங்க பாஸே உங்ககிட்ட வந்து சொல்லலாம், "ரொம்ப பிரஷரா இருக்கு. மேல இருக்க அப்படி பேசுறாரு. இப்படி இந்த ப்ராப்ளம் போட்டு பிரஷர் பண்ணிட்டே இருக்கிறாங்க." அப்படி இப்படின்னு அவர் வந்து ப்ராப்ளத்த சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல நம்ம பாஸ் நம்மட்ட சொல்றாருன்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க. இப்பதான் கம்பெனில சேர்ந்திருக்கிறீங்கன்னா, நீங்க உங்க ப்ராப்ளத்தையும், இந்த ஹெச்ஆர் பண்ணதும், பக்கத்துல பண்ணதும், இந்த தண்ணி குடிக்கிற பிரச்சனை, ஆஃபீஸ் உள்ள பாத்ரூம் போற பிரச்சனை, அது இதுன்னு சில்லியா சில பிரச்சனைக்கு நீங்க சொல்ல போக, எனக்கு இந்த ஐடி கார்டு குடுக்கல, இவங்க இந்த மாதிரி என்னை நடத்துறாங்க, அந்த பொண்ணு இப்படி பேசுது, அந்த பையன் இப்படி பேசுது, இப்படின்னு நீங்க டிஸ்கஷன் பண்ணும்போது, எதிர்மனையா நெகட்டிவா உங்க மேல அபிப்பிராயம். பெட்டர் அவங்க சொல்றாங்களா, ஜஸ்ட் லிசன் மாத்திரம் பண்ணுங்க. ஓகே, கம்பெனினா இப்படி இருக்கா? ஓகே சார். ரொம்பவும் அத பத்தி ஆராய்ச்சி பண்ணி அந்த கொஸ்டின் எக்ஸ்ட்ராவா போட்டு கேட்காதீங்க. அவங்களுக்கு துருவி துருவி கேட்கும்போது உங்களை நோட் பண்ணுவாங்க. நம்மட்ட இந்த விஷயத்த கறக்குறானோன்னு நெனைப்பாங்க. அவங்க இந்த மாதிரி சீரியஸா ஒரு மென்டலி ப்ரெஷர்ல சொல்லலாம். இங்கிட்டு வாங்கி நீங்க விட்டு நீங்க பாட்டு போயிட்டீங்கன்னா, உங்க மேல அபிப்பிராயம் வரும். உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். உங்கட்ட எது சொன்னாலும் வெளியில போகாதுன்னு ஒரு நம்பிக்கை வரும். நீங்களும் இந்த இந்த விஷயத்த கம்பெனி பத்தி அவர் சொன்னதோ, இல்ல வேற ஏதாவது கொலீக்க பத்தி சொன்னதோ, நீங்களும் டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். என் பாஸ் இப்படி சொன்னாரு உனக்கு தெரியுமா? நேத்து இப்படி பேசினார் அப்படின்லாம் பேசிறாதீங்க. அவாய்ட் பண்ணிடுங்க. அவர் சொல்றாரா? ஓகே, ரைட் அப்படின்னு நீங்க பாருங்க. 5வது மெயினா உங்க சேலரிய பத்தி டிஸ்கஸே பண்ணாதீங்க. அவங்க சேலரி என்னன்னு கேட்காதீங்க. பாஸ் எவ்வளவு சேலரி வாங்குறான்றதும் கேட்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு லெவல் ஆஃப் இது வந்து சில பேர் அவ்வளவு சீக்கிரத்துல சொல்ல மாட்டாங்க. சில பேர் உங்க கூட ஜாயின் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 மாசம் கூட இருக்கலாம். அவங்க இப்பதான் ஆல்ரெடி சேர்ந்திருப்பாங்க. அவங்க சேரும் போது சேலரி ஒரு 15,000 சொல்றாங்கன்னா, உங்களுக்கு 25,000 சொல்றாங்கன்னா, அங்கேயே பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிரும். நமக்கு அப்புறம் தானே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எதுக்கு ஏன் 25,000 குடுத்தாங்கன்னு உங்களுக்கு தோணும். ஹெச்ஆர் பார்த்திருப்பாரு. இவங்க உங்க ஸ்கில் செட்ட பார்த்திருப்பாங்க. உங்கள்ட்ட டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. உங்க இன்டர்வியூலாம் அந்த போல்ட்னஸ் அத வச்சு உங்களுக்கு சேலரி குடுத்திருப்பாங்க. இவர் கம்பெனிக்கு வந்தாருன்னா நம்மளுக்கு இந்த பொட்டன்ஷியல் இருக்கு. அதுக்காண்டி குடுத்திருக்கலாம். இது டிஸ்கஸ் பண்ணும்போது எதிர்மனையா ஆகும். அந்த பெர்சன் உங்க மேல கோவப்படலாம். இது நம்மள இந்த கம்பெனிலேருந்து வெளில அனுப்பணும் பல பிரச்சனைகள் வரும். பாஸ்டீன்னு நீங்க தெரிஞ்சு கேட்கிறதோ, அத வந்து அவாய்ட் பண்றது ஒரு நாகரிகமான விஷயம் கிடையாது. அவங்க சொன்னாங்கன்னா கேட்டுக்கலாம். அதுவரைக்கும் நீங்க எந்த கார்ப்பரேட்லயும் யாரும் மேக்ஸிமம் வந்து சேலரி பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. நீங்களும் டிஸ்கஸ் பண்ணாம இருங்க. பிரச்சனை வராம இருக்கு. நான் சொன்னேன்ல ஒருத்தர் 15,000 வாங்கியிருப்பாங்க. நீங்க 25,000. அதிலேயே ப்ராப்ளம் ஆயிரும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூடுதலா கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து குறைச்சா இருந்தாலும் உங்களோட போல்ட்னஸ் வேண்டி குடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நெறைய கம்பெனியோட பாலிசிக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஹெச்ஆரோட இன்டர்வியூல இருக்கும். உங்க மேனேஜர் உங்க இன்டர்வியூ எப்படி எடுத்தாரோ, அத வச்சு தான் உங்க சேலரியே பேசப்படுவாங்க. ஓகேவா? ஏன்னா உங்கள அடுத்த லெவல் உடனே கொண்டு வந்து ஒரு 2, 3 மாசம் ட்ரெயின் பண்ணா இவரு டக்குன்னு அங்க போயிருவாருன்றது இன்டர்வியூலயே தெரிஞ்சிரும். அதுக்காண்டி உங்க சேலரி எடுக்கும்போதே அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாரி எடுத்துருவாங்க. ரைட்டா? டிஸ்கஸ் பண்ணாதீங்க உங்க சேலரிய பத்தி. 6வது காசிப். இந்த புரணி பேசுறத வச்சுக்காதீங்க. ஒரு வயசானவங்க, கிராமத்துல உட்கார்ந்து பேசுறவங்க, நெறைய இடத்துல பேசுறத தயவு செய்து வாழ்க்கையிலயும் பண்ணிறாதீங்க, ஒரு ஆஃபீஸ்லயும் பண்ணிறாதீங்க. காசிப்னா இந்த இதுதான் வரும். பாத்தியா அவங்க வந்து நேத்து ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. நான் சொல்லி தான் போட்டாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சேலரி வாங்கியிருக்கிறாரு. உனக்கு தெரியாது. அவரு சொல்லும்போது வந்து நம்மட்ட 25,000ன்றாரு. ஆனா ஆக்சுவலா அவர் 50,000 வாங்குறாரு. இந்த மாரி காசிப் ஆகும். இது வந்து மேலும் மேலும் பிரச்சனைக்கு தான் வரும். தெரியாத விஷயத்தையும் பேசுவாங்க. தெரிஞ்ச விஷயத்தையும் 1க்கு 3, 4, 5 விஷயத்த போட்டு கண்ணு, மூக்கு, காதுன்னு வச்சு அதையும் பேசுவாங்க. அப்ப அது பேச பேச என்ன ஆகும்னா, கம்பெனில வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளே வேலைய விட்டு போற மாரி ஆகும். ஏன்னா நம்மளுக்கு இதே வேலை பிரச்சனைய கிரியேட் பண்றதா. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அவாய்ட் பண்றோமோ, ஒரு புரணி பேசுற காசிப் பேசாம நம்ம அவாய்ட் பண்றோமோ, நம்மளுக்கும் நல்லது, நம்ம உள்ளத்துக்கும் மெயினா நல்லது. ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கவங்க தான் காசிப் பேசுவாங்க. ரொம்ப அதிகமா பேசுவாங்க. புரணி பேசிட்டே இருப்பாங்க. அவங்க சரியில்ல, இவங்க சரியில்ல, நான் மாத்திரம் தான் கரெக்ட். கம்பெனியே சரியில்ல. ஒட்டுமொத்தமா சொல்லிடுவாங்க. கம்பெனி சேலரி குடுத்து இவங்க வைக்கும்போது இவங்கள பத்தி தான் பேசுவாங்க தவிர, அவங்கள கம்பெனியோ எத பத்தியும் பேச மாட்டோம். ஓவரால் வேஸ்ட்ன்றுவாங்க. அப்ப இவங்கலாம் நிலைச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து இதுலேருந்து அவாய்ட் பண்ணணும்னா, இந்த மாரி பெர்சன்ட்டயும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்மளுக்கு தேவ வேண்டாம். ரிலேஷன்ஷிப்பும் தேவையில்ல. நம்ம யார் இருக்கிறோமோ அவங்ககிட்ட பேசுறோம். டிஸ்கஷனே இல்லாம போயிட்டோம்னா, பெஸ்ட்டா ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண முடியும். இந்த நான் சொன்ன இந்த 6 பாயிண்ட்ஸையும் டிஸ்கஷன் நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் சொல்றேன். அவாய்ட் பண்ணிட்டு போறோம்னா, நம்ம லைஃப்ல ரொம்ப அடுத்த லெவலுக்கு போலாம். நம்மளுக்கு இது ஒரு பாடமா இருக்கலாம். இல்ல தெரியாம பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் மேக்ஸிமம் தெரியாம இல்ல, தெரிஞ்சே சில விஷயம் நடக்கும். நம்ம இத அவாய்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் நம்மளோட பெர்சனல் லைஃப் வேற, ஆஃபீஸ் லைஃப் வேற. நம்ம கன்டினியூவா நம்மளுக்கு கூட பழகுறவங்கன்ட்ட நம்ம பேசுறது வேற. ஆனா நியூவா ஒரு ஆஃபீஸ்ல நீங்க சேரும்போது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கும் நல்லது, எய்த்தாப்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லது, உங்க கம்பெனிக்கும் நல்லது,
உங்க ஃபேமிலிக்கு மெயினா நல்லது. ஏன்னா உங்களுக்கு சேலரி ரொம்ப முக்கியமா இருக்கும். வீட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இதா வேலை பார்ப்பீங்க. பட்டதாரியா இருக்கலாம். இந்த விஷயத்துல நீங்க மாட்டீங்கன்னா, லைஃப் லாங் மாட்டிருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் போச்சுன்னா வேலை கிடைக்காது. பெட்டர் நம்ம பேசாம ஒதுங்கி இப்ப இருக்கிற வேலைய மாத்திரம் பார்த்துட்டு, நம்ம ஃபியூச்சர்ல வேற வேற வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு போறதுக்கு வழி இருக்கு. இத உட்கார்ந்து தேவையில்லாம இந்த மாரி விஷயங்கள் டிஸ்கஷனோ பண்ணோம்னா, நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம புது ஸ்கில் செட்ட டெவலப் பண்ணுங்க. அத பத்தி கேளுங்க. கொஸ்டின் கேளுங்க. எப்படி டெவலப் பண்ணணும்? எப்படி நான் இருக்கணும்? நான் என்ன தப்பு பண்றேன்? அப்படின்னு உங்க பாஸ்ட்ட கேட்கும்போது, அவங்க கரெக்ட் பண்ணும்போது, எப்படி நான் ஒர்க் பண்ணணும்? எந்த மாரி செய்யணும்னு சொன்னீங்கன்னா, அவங்க சொல்லி தருவாங்க. அத புடிச்சுட்டு போனீங்கனாலே, உங்க கம்பெனி லைஃப் நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கலாம். கம்பெனி மெயினா நல்லா இருக்கும். உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். இதனால என்ன உங்க ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா வெல்த் நல்லா இருக்கும். உங்க உடம்பும் நல்லா இருக்கும். உங்க மனசும் நல்லா இருக்கும். உங்க சம்பளமும் வரும். உங்க வீட்டுக்கு தேவையான சந்தோஷமும் மெயினா வரும். அந்த சந்தோஷத்துக்காண்டி இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது நெனைக்கிறேன். நிச்சயமா உங்களுக்கு நான் இப்ப சொன்ன இந்த 6 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். அவாய்ட் பண்ணிடுங்க. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கைய பத்தி பல வீடியோக்கள் மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி வீடியோக்கள் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணீங்கன்னா, என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும். ரெக்கமெண்டேஷன்ல போனா நெறைய பேத்துக்கு காமிக்கிறனால என் வீடியோ இன்னும் ப்ரமோட் ஆகும். எனக்கு இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். லைக் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ்.